மத்தியில் ஆளும் மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளதாக முன்னாள் எம்பியும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது அணை கட்ட தமிழக அரசு உள்ளிட்டவற்றிடம் அனுமதி கேட்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தவறானது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு லோவர் ரைபேரியன் ஸ்டேட்ஸ் கீழ்ப்பாசன உரிமைகள் உள்ள மாநிலங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இது முதல்ல மேகதாது அணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை குண்ட்ராவ் கொடுத்தார். குண்ட்ராவ் முதலமைச்சராக இருக்கின்ற போது அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சஞ்சீவ ரெட்டியை கூப்பிட்டப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதுனால குடியரசுத் தலைவராக இருந்த சஞ்சீவ ரெட்டி தமிழ்நாடு எதிர்க்கிறது, ஆகவே நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த விழாவில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கிறோம். எந்த பிரதமருடைய காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி அல்லது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எந்த ஒன்றிய அரசும் எடுக்கல. முதல் முறையாக பாஜக அரசு, மோடி அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை இன்று ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒன்றிய அமைச்சர் இந்த மேகதாது அணை சம்பந்தமாக எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் கர்நாடக அரசுக்கு தருவோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சரே பேசுகிறார்.